10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்குறோம். ஏன்னு சொல்லி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. உங்களை என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலே ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக, அப்படி இல்லைன்னா ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. இந்த இதை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 செய்ய போகிறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ ஏ கிராஸ் பி. இப்போ ஏ செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எடுத்து பியில் இருக்க எல்லாத்தையும் பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த செட்டு வேணும்? ஏ. அடுத்து வந்து பி. அப்போ ஏல இருக்க செட்டில் இருக்க எலமெண்ட்டை எடுத்து தான் நம்ம பியோட பேர் பண்ணணும். பாருங்கள், ஏ செட்டில் இப்போ 1 இதை எடுத்துக்கிறேன். இந்த எடுத்தேன்னா இங்கே இருக்க எல்லாத்தையும் அதை வச்சு பேர் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,2 1,3. இப்போ 1 வச்சு எல்லாத்தையும் பேர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 3 எடுத்துக்கிறோம். அப்போ 3 வச்சு எல்லாம் பேர் பண்ணோம்னா 3,2 3,3. அடுத்த நம்பர் 5. 5,2 5,3. அவ்வளோதான். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு வேலை முடிஞ்சு. அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா பி இருக்கு இல்லையா, பி செட்டை எடுத்து தனியாக அப்படி எழுதிக்கணும் மேலாப்பில் 2,3. ஏ செட்டை அதுக்கு கீழே எழுதிக்கணும் 1 3 5. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும்ல, அதுக்காக. இப்போ பி செட்டில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டை எடுத்து இது எல்லாத்தையும் பேர் பண்ணணும். ஓகே, அப்போ எப்படி பண்ணணும்? 2,1 2,3 2,5. அடுத்து என்ன எலிமெண்ட் இருக்குது? 3. இதை வச்சு கீழே எல்லாத்தையும் பேர் பண்ணணும். அப்போ 3,1 3,3 3,5. அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா, அப்படி இல்லைன்னா ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2,1. பாருங்கள், இது ரெண்டையும் இங்கே 1,2 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. இது ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே 1, இங்கே 2. ரெண்டாவது எலிமெண்ட் இங்கே 2, இங்கே 1 இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல். அதே மாதிரி அடுத்து எடுத்து பாருங்கள், 1,3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3,1. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீசன் வந்து நம்ம எழுதிட்டே போகலாம். இவ்வளோ தான் இந்த ரீசன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ கிராஸ் பியில் எத்தனை பேர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் என் ஆஃப் ஏ கிராஸ் பி. கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது? 6 பேர். ஓகே, அதே மாதிரி பி கிராஸ் ஏல எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6. அதுவும் 6 தான். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. இதில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல. ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் நம்ம கவுண்ட் பண்ண தான் செய்வோம். ஏ கிராஸ் பியில் எத்தனை பேர் இருக்குது அப்படின்னா 6 பேர்ஸு. பி கிராஸ் ஏல எத்தனை பேர் இருக்குன்னா அதுவும் 6 பேர் தான். அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. இது வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஏ. ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. என் ஆஃப் பி, பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 3 2 எலிமெண்ட்ஸ் தான். இப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. அப்போ 3 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ பாருங்கள், என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னது? 6.
அதே மாதிரி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏவோட வேல்யூ என்னது, அதுவும் 6ன்னு தான் வந்துச்சு. இப்போ n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் 6 தான். ஸோ அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த இதை ஃபுல்லாக நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 1.1 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். ஓகே.